ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அர்ஜுனாபுரத்தில் அறநிலையத்துறை சார்பில் பாலாலயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே பாலாலயம் நடத்தப்பட்டு விட்டதாக கூறி சிலர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிராம மக்களின் போராட்டம் காரணமாக அங்கே 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கருப்பன் ஞானியார் இணைந்திருக்கிறார். கருப்பன் ஞானியார், அர்ஜுனாபுரம் பகுதியில் என்ன பிரச்சனை? அதாவது தளபதி, கடந்த 15ஆம் நூற்றாண்டிலிருந்து அண்ணனை நம்பி கணவனை விட்டு வந்த நல்லதங்கால் என்பவர் வறுமையின் பிடியின் காரணமாக தனது 7 குழந்தைகளை கிணற்றில் வீசிவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு வரலாறு. இந்த கிணற்றையும் அந்த அருகில் உள்ள கோயில் நல்லதங்காலை காளியம்மனாக வைத்து பொதுமக்கள் வழிபட்டு வந்தனர். கடந்த ஜனவரி மாதம் இந்த சிலை அடையாளம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டது. இது சம்பந்தமாக ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த சிலையை மீண்டும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் புதிய சிலையை செய்து வைத்து பாலாலயம் செய்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலை இந்த மீண்டும் பாலாலயம் செய்வதற்கு அறநிலைத்துறை முயற்சி செய்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே போராட்டம் நடைபெற்றது. 2வது முறையாக அறநிலைத்துறை சார்பில் இன்று பாலாலயம் நடத்த வந்த நிலையில் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது கோயிலுக்குள் செல்ல விடாமல் காவல்துறையினர் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஒரு சிலர் மீண்டும் பாலாலயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது அந்த பரபரப்பை தணிப்பதற்காக 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் டிஎஸ்பி தலைமையில் குவிக்கப்பட்டுள்ளனர். தலைவதி, விவரங்களுக்கு நன்றி கருப்பன் ஞானியார்.